வணக்கம். முக்கிய செய்திகள். காரைக்கால் பட்டினச்சேரி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடல்பாசி வளர்ப்பு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வரும் மீனவ பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் விருதுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜசேகரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மீனாட்சி சுந்தரம், டாக்டர் விக்னேஸ்வரன், அரசு செயலர்கள், மாவட்ட நிர்வாக அதிகாரிகள், மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் மீனவ பெண்கள் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், பட்டினச்சேரி மீனவ பெண்களின் கடின உழைப்பு இன்று ஒரு வரலாறாக மாறியுள்ளதாக பாராட்டினார். அவர்களின் வெற்றி தாம் விருது பெற்றதை போன்ற மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் தெரிவித்தார். மீனவ சமூகத்தின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும், குறிப்பாக மீனவ பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்யவும் கடல் பாசி வளர்ப்பு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும், திட்டம் தொடங்கிய போது பலருக்கு இருந்த சந்தேகங்களை மீனவ பெண்கள் தங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் உழைப்பால் தவிடு பொடியாக்கி உள்ளதாகவும் அவர் கூறினார். தொடர்ந்து காரைக்கால் காளிக்குப்பம் பகுதியில் திறன் மேம்பாட்டு மையம் மற்றும் கடல் பாசி பதப்படுத்தும் மையம் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கி உள்ளதாக தெரிவித்த அவர், இந்த மையங்கள் மூலம் மதிப்பு கூட்டப்பட்ட கடல் பாசி பொருட்கள் தயாரிப்பு, திறன் பயிற்சி, வேலைவாய்ப்பு மற்றும் மீனவ பெண்களின் வருமான உயர்வுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றார். மீனவ பெண்களின் தன்னம்பிக்கை, விடாமுயற்சி மற்றும் சாதனை காரைக்கால் மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, நாடு முழுவதும் உள்ள கடலோர பகுதிகளுக்கு முன்மாதிரியாக அமைந்துள்ளதாகவும் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பாராட்டினார். 263 மற்றும் 90,230 முறையை பட்டினச்சேரி மற்றும் கருக்கலாச்சேரி கிராம மீனவர் மகளிர் கடல்பாசி வளர்ப்பு குழுவிடம் புதுச்சேரி பட்டினச்சேரி கிராமத்தின் சார்பாக தெய்வானி, வேணி மற்றும் கஸ்தூரி, கருக்கலாச்சேரி கிராமத்தின் சார்பாக தெய்வானை, மல்லிகா மற்றும் மஞ்சுளா அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். கடலில் கூண்டு முறையில் மீன் வளர்ப்பு திட்டம் கொடுவா மீன் குஞ்சுகளை என்பது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் வழங்குகின்றார்கள். புதுச்சேரியில் போலி மருந்து தயாரிப்பு மற்றும் விநியோக விவகாரத்தில் உயர்மட்ட விசாரணை நடத்தி தொடர்புடைய அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நேயம் மக்கள் கழக தலைவரும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நேரின்கின்ற குப்புசாமி துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சருக்கு மனு அனுப்பியுள்ளார். அந்த மனுவில் புதுச்சேரியில் செயல்படும் சில மருந்து உற்பத்தி நிறுவனங்களில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டதாகவும், இதுபோன்ற சம்பவங்களில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான போலி மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டு தொழிற்சாலை உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்ட போதிலும் தொடர்புடைய உயரதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் சமீபத்தில் இலங்கைக்கு கடந்த முயன்றதாக பிடிப்பட்ட மருந்து மாத்திரைகளும் புதுச்சேரியில் தயாரிக்கப்பட்டவை என விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும், இதனால் புதுச்சேரி போலி மருந்து மாஃபியாக்களின் மையமாக மாறியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மருந்து கட்டுப்பாட்டுத்துறை, மருத்துவத்துறை மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தங்களது கண்காணிப்பு பொறுப்பை முறையாக மேற்கொள்ள தவறியுள்ளதாகவும், மருந்து நிறுவனங்களில் தர ஆய்வுகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆய்வுகள் சரிவர நடைபெறவில்லை என்றும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். மருந்து கட்டுப்பாட்டுத்துறையில் பல ஆண்டுகளாக போதிய நிரந்தர அதிகாரிகள் நியமிக்கப்படாததும் நிர்வாக குறைபாடுகளும் பல்வேறு முறைகேடுகளுக்கு காரணமாக அமைந்துள்ளதாகவும், இந்த விவகாரத்தில் முழுமையான விசாரணை நடத்தினால் பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படாததும், சட்டமன்ற நிர்வாகம் முழுமையாக செயல்படாததும் அரசு துறைகளின் செயல்பாட்டை பாதித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள சட்டமன்ற உறுப்பினர் நேரு, ஊழல் மற்றும் போலி மருந்து தயாரிப்பில் தொடர்புடைய அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்றும், இல்லையெனில் பொதுமக்கள் மற்றும் பொதுநல அமைப்புகளுடன் இணைந்து பந்த் உள்ளிட்ட தொடர் போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். காவிரி டெல்டாவின் கடைமேடை பகுதியாக விளங்கும் காரைக்கால் மாவட்டத்திற்கு வரும் காவிரி நீரை கடலில் வீணாக கலக்க விடாமல் குடிநீர் மற்றும் விவசாய பயன்பாட்டிற்காக சேமிக்கும் புதிய நீர்வள மேம்பாட்டு திட்டம் தொடர்பாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தலைமையில் விரிவான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. காரைக்கால் தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் கணினித்துறை அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர் ராஜசேகரன்,
சட்டமன்ற உறுப்பினர்கள் மீனாட்சி சுந்தரம், டாக்டர் விக்னேஸ்வரன், அரசு செயலர்கள் முத்தம்மா, மணிகண்டன், மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரெட்டி, பொதுப்பணித்துறை அதிகாரிகள், NIT பேராசிரியர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் நெடுங்காடு பகுதி விவசாயிகள் நாட்டார் வாய்க்கால் வழியாக வரும் காவிரி நீர் போதுமான அளவில் சேமிக்கப்படாமல் கடலில் கலந்து விடுவதாகவும், தேவையான இடங்களில் தடுப்பணைகள் அமைத்தால் விவசாயத்திற்கு பெரும் பயன் கிடைக்கும் என்றும் தெரிவித்தனர். திருப்பட்டினம் பகுதி விவசாயிகள் வரும் உபரி காவிரி நீரை அப்பகுதியில் உள்ள 2 சிற்றேரிகளில் சேமித்து வைத்தால் குடிநீர் மற்றும் பாசன தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்றும் பரிந்துரைத்தனர். திருநள்ளாறு பகுதி விவசாயிகள் நூலாறு வாய்க்காலில் வரும் காவிரி நீரை சேமிப்பதற்கான நிரந்தர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், வாய்க்காலில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். விவசாயிகள் முன்வைத்த கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை கேட்ட துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், காரைக்கால் மாவட்டத்தின் நீர்வளத்தை பாதுகாக்கும் வகையில் தொலைநோக்கு பார்வையுடன் ஒருங்கிணைந்த திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் இணைத்து நடைமுறைக்கு ஏற்ப திட்டம் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்தார். காரைக்கால் மாவட்டத்திற்கு கிடைக்கும் காவிரி நீரை முழுமையாக பயன்படுத்தி குடிநீர் பற்றாக்குறையை குறைப்பதுடன் விவசாய பாசன வசதியையும் மேம்படுத்தும் வகையில் இந்த நீர்வள மேம்பாட்டு திட்டம் முக்கிய பங்காற்றும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியின் அமைப்புகளை வலுப்படுத்தும் நோக்கில் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையிலும் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரின் வழிகாட்டுதலின்படியும் சங்கத்தன் ஸ்ரீஜன் அபியான் என்ற கட்சி கட்டமைப்பு வலுப்படுத்தும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக மாவட்ட காங்கிரஸ் தலைவர்களை தேர்வு செய்வதற்கான கலந்துரையாடல்கள் நாடு முழுவதும் நடைபெற்று வருகின்றன. அதன்படி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நியமித்துள்ள புதுச்சேரிக்கான மேலிட பார்வையாளர்களான அகில இந்திய செயலாளர் மெய்யப்பன் மற்றும் நாராயணசாமி ஆகியோர் முன்னிலையில் ஜூலை 28 முதல் ஆகஸ்ட் முதல் வாரம் வரை புதுச்சேரியின் 4 பிராந்தியங்களிலும் கலந்துரையாடல் கூட்டங்கள் நடைபெற உள்ளன. இந்த கூட்டங்களில் மாநில, மாவட்ட மற்றும் வட்டார அளவிலான காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தலைவர்களுடன் மேலிட பார்வையாளர்கள் நேரடியாக ஆலோசனை நடத்தி மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் தேர்வு மற்றும் கட்சியின் கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து கருத்துக்களை பெற உள்ளனர். இந்த ஆலோசனை கூட்டங்களில் அனைத்து நிர்வாகிகளும் தவறாமல் பங்கேற்று தங்களது கருத்துக்களையும் ஒத்துழைப்பையும் வழங்குமாறு புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மற்றும் புதுச்சேரி மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் மேலிட மேற்பார்வையாளர்கள் அறிவிக்கும் நிகழ்ச்சி நிரலின்படி அனைத்து கலந்துரையாடல் கூட்டங்களும் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. This process is already held in the national level. Most of the states are covered. Now only thing the Karnataka, Pondicherry and the other 6 union territories going on. Today is the first day I am here. Myself and Mayappan is here. In Pondicherry there are 6 districts. The central district of Puducherry, east and west district of Puducherry, I am taking care of that. The north, the south and Karaikal district is taking care of our Mayappan sir. So what is the reason for the Sangata Sujan? What is the process of this is, we have to select the district Congress presidents. Previously what happened, in the Congress headquarters, say this is the Puducherry Congress office, somebody, our seniors will recommend some name to the district Congress presidents. The AICC will accept that name and announce. This process should not be correct. Rahul Gandhi think that the observer should go to the grassroots level, like block Congress, assembly level, district level. We have to take an opinion from the each and every Congress worker and leaders. புதுச்சேரி கலித்தீத்தல் குப்பம் காமராஜர் கலைக்கல்லூரியில் தமிழ்துறை சார்பில் பழந்தமிழ் எழுத்துக்கள் தமிழில் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பில் ஒருநாள் பயிலரங்கம் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் லெப்டினன்ட் டாக்டர் கதிர்வேல் குத்துவிளக்கேற்று பயிலரங்கத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பழந்தமிழ் எழுத்துக்களின் தோற்றம், வளர்ச்சி மற்றும் அவற்றின் பயன்பாடு குறித்து சிறப்புரைகள் இடம்பெற்றன. பயிலரங்கில் பங்கேற்ற 5ஆம் வகுப்பு மாணவி நேயஸ்ரீ பண்டைய தமிழில் பயன்படுத்தப்பட்ட குறியீடுகள் மற்றும் எழுத்து வடிவங்கள் குறித்து தனது தனித்திறமையை வெளிப்படுத்தி பழந்தமிழ் எழுத்து வடிவங்களில் எழுதி காண்பித்து அனைவரின் பாராட்டையும் பெற்றார்.
நிகழ்ச்சியில் முனைவர் ஸ்ரீதர் சிறப்புரையாற்றி பழந்தமிழ் எழுத்துக்களின் வரலாற்று முக்கியத்துவம் மற்றும் அவற்றை பாதுகாக்க வேண்டிய அவசியம் குறித்து விளக்கினார். மேலும் தமிழ்துறை மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று பண்டைய தமிழ் எழுத்து முறைகள், குறியீடுகள் மற்றும் அவற்றின் வரலாற்று பின்னணி குறித்து பயனுள்ள தகவல்களை அறிந்து கொண்டனர். பயிலரங்கத்திற்கான ஏற்பாடுகளை தமிழ்துறை பேராசிரியர் விவேகானந்த தாசன், கணிதத்துறை தலைவர் ராஜ்மோகன், பேராசிரியர்கள் பெருமாள், சாபுதங்கப்பன், மேரி, ஜிடி மற்றும் இந்திரா ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் தமிழ்துறை மற்றும் பல்வேறு துறைகளை சேர்ந்த பேராசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிறைவாக மாணவர் லட்சுமிபதி நன்றி கூறினார். முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் 11வது நினைவு நாளை முன்னிட்டு லாஸ்பேட்டையில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த டாக்டர் அப்துல் கலாமின் திருவுருவ சிலைக்கு லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான VP சிவக்கொழுந்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நோட்டு, பேனா, பென்சில் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார். நிகழ்ச்சியில் மாநில வன்னியர் சங்க தலைவர் நரசிம்மன், செயலாளர் சிவபிரகாசம், NR காங்கிரஸ் பிரமுகர் நந்தா ஸ்ரீதரன், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதி, லாஸ்பேட்டை தொகுதி தலைவர் திருமால், NR காங்கிரஸ் பிரமுகர் சிவராஜ், பாமக நகர தலைவர் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு டாக்டர் அப்துல் கலாமின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். காரைக்கால் ராஜாத்தி நகரில் அமைக்கப்பட்டுள்ள 2 அடுக்கு மேல்நிலை குடிநீர் தொட்டியை ஆய்வு செய்ய வந்த துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை காரைக்கால் மக்கள் போராட்டக்குழு நிர்வாகிகள் நேரில் சந்தித்து CBI விசாரணை கோரி மனு அளித்தனர். மக்கள் போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் அன்சாரி பாபு, துணை ஒருங்கிணைப்பாளர் பொன் பன்னீர்செல்வம், சூர்யா, மனோகர் ராஜேந்திரன், அலியா மரைக்காயர், சிவக்குமார் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் மனுவை வழங்கினர். மனுவில் காரைக்கால் மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் நோக்கில் ஹட்கோ நிதி உதவியுடன் ரூபாய் 49.45 கோடி மதிப்பீட்டில் புதிய குடிநீர் குழாய்கள் மற்றும் 20 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட 2 அடுக்கு மேல்நிலை குடிநீர் தொட்டி அமைக்கும் திட்டம் கடந்த 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 9 மாதங்களில் பணிகள் முடிக்க திட்டமிடப்பட்ட நிலையில் கொரோனா உள்ளிட்ட காரணங்களால் தாமதம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். பின்னர் 2025ஆம் ஆண்டு பணிகள் நிறைவடைந்ததாக அறிவிக்கப்பட்டு அதே ஆண்டு டிசம்பர் 10ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி திட்டத்தை திறந்து வைத்த போதிலும் இதுவரை பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் தொடங்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் மனுக்கள் அளித்தும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பல்வேறு காலக்கெடுக்களை அறிவித்தும் திட்டம் செயல்பாட்டுக்கு வரவில்லை என்றும், ஒப்பந்ததாரர்கள் மற்றும் அதிகாரிகள் இடையேயான கமிஷன் பிரச்சினை காரணமாக திட்டம் முடங்கியுள்ளதாக பொதுமக்கள் மத்தியில் சந்தேகம் நிலவுவதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே ரூபாய் 49.45 கோடி மதிப்பிலான இந்த குடிநீர் திட்டத்தில் ஏற்பட்டுள்ள தாமதம் மற்றும் முறைகேடுகள் குறித்து CBI விசாரணைக்கு உத்தரவிட்டு உண்மையை வெளிக்கொணர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் துணைநிலை ஆளுநரிடம் காரைக்கால் மக்கள் போராட்டக்குழு வலியுறுத்தியுள்ளது. போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் இந்திய அரசின் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மை பாரத் மற்றும் தேசிய சேவை திட்டம் சார்பில் நாஷா முக்த் யுவா விக்சித் பாரத் மாவட்ட அளவிலான போட்டிகள் காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. மாவட்ட இளையோர் அலுவலர் முனைவர் ராமச்சந்திரன் மேற்பார்வையில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த பல்வேறு பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் இளைஞர் அமைப்புகளை சேர்ந்த மாணவ மாணவியர் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்றனர். போதைப் பொருளின் தீய விளைவுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேச்சுப் போட்டி, கவிதை போட்டி, ஓவிய போட்டி, ஸ்லோகன் போட்டி, குழநடன போட்டி, திருநாடக போட்டி மற்றும் ரீல் உருவாக்கும் போட்டி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. ஒவ்வொரு பிரிவிற்கும் தனித்தனியாக நடுவர்கள் நியமிக்கப்பட்டு போட்டியாளர்களின் திறமை, படைப்பாற்றல் மற்றும் போதை ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு கருத்துக்களை அடிப்படையாக கொண்ட மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட இளையோர் அலுவலர் முனைவர் எம் ராமச்சந்திரன், இளைஞர்களிடையே போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் போதைப்பொருள் இல்லாத சமூகத்தை உருவாக்குவதில் அவர்களின் பங்களிப்பை அதிகரிப்பதுமே இந்த போட்டிகளின் முக்கிய நோக்கம் என்று தெரிவித்தார். மேலும் மாவட்ட அளவில் வெற்றி பெறும் போட்டியாளர்கள் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்க தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும், சமூக நலன் சார்ந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகள் இளைஞர்கள் தொடர்ந்து பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
கார்கில் போரில் பங்கேற்ற முன்னாள் ராணுவ வீரரும் தற்போது புதுச்சேரி மின்துறையில் பணியாற்றி வருபவருமான சுரேஷ் கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி மூலக்குளத்தில் உள்ள சுரேஷின் இல்லத்திற்கு சென்று அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். அப்போது கார்கில் போரில் நாட்டிற்காக ஆற்றிய வீரமிகு சேவையை பாராட்டி சுரேஷுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். பின்னர் பேசிய டாக்டர் நாராயணசாமி, கார்கில் போர் வீரர்களின் தியாகமும் தேசப்பற்றும் இன்றைய இளைஞர்களுக்கு சிறந்த முன்மாதிரியாக திகழ்கின்றன என்றும், நாட்டிற்காக உயிரை பணயம் வைத்து போராடிய வீரர்களின் சேவையை என்றும் நன்றியுடன் நினைவு கூற வேண்டும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட தக்கக்குட்டை பகுதியை சேர்ந்த பாஜக மாநில செயற்குழு உறுப்பினரும் அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளருமான ராஜாவின் பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு ராஜாவுக்கு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு மற்றும் பழக்கூடை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் ராஜா கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடினார். பின்னர் தனது குடும்பத்தினருடன் அமைச்சரிடம் ஆசை பெற்றார். மேலும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு ராஜாவுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இதேபோல் பாஜக நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் நண்பர்கள் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் கேக் வெட்டியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முன்னதாக பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. மேலும் பல இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள ஸ்ரீ முத்துரட்சக மாரியம்மன் திருக்கோவிலின் 14வது ஆண்டு பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் சமபந்தி விருந்து நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின்படி வெற்றி பவுண்டேஷன் நிறுவனரும் கட்சியின் முத்தியால்பேட்டை தொகுதி தலைவருமான அழகப்பன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார் மற்றும் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ததுடன் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு உணவு வழங்கினர். மேலும் முத்தியால்பேட்டை தொகுதி செயலாளர் ராகுல் பிரசாத் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கினார். நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆகஸ்ட் 4ஆம் தேதி நடைபெறவுள்ள புதுச்சேரி முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 9ஆம் வகுப்பு பயிலும் பள்ளி மாணவி ஒருவர் கவிதை நாட்டியம் மூலம் முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்தது பார்வையாளர்களின் பாராட்டை பெற்றது. அரசர்கள் ஆட்சி காலத்தில் மன்னர்களின் சிறப்புகளை புலவர்கள் பாடல்கள் மூலம் போற்றிய வரலாறு உள்ளது. அதேபோல் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பள்ளி மாணவி கவிதை நாட்டிய வடிவில் முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்திருப்பது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் இளம் வயதிலேயே மாணவி வெளிப்படுத்திய தமிழ் மொழிப்பற்று, கலைத்திறன் மற்றும் மேடை ஆற்றலை பாராட்டினர். மாணவியின் கவிதை நாட்டியம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமாக அமைந்ததுடன் பார்வையாளர்களின் கரவொலியையும் பெற்றது. புதுவை முதல்வரின் 76வது பிறந்தநாள் விழாவை நாம் அனைவரும் திருவிழாவாக கொண்டாட வேண்டும். ஆண்டுகள் ஆக ஆக, வயது ஏற ஏற இளமை கூடும். பேரதிசயம் பெற்ற புதுவை முதல்வரே, தன்னை விட உயரத்தில் நிற்க வைக்க, எங்களை தரணியை ஆட வைக்க எங்களுக்கு முழு மூச்சாயிருக்கும் முத்தமிழ் கவிஞரே, அறியாமையை சுருக்கி அறிவை பெருக்கி நாளை சூரியனை போல ஒளி வீச செய்யவிருக்கும் ஒளி விளக்கே, தற்பரமே சிற்பரமே நின்றுதவும் கற்பகமே, அற்புதமே செல்வ பெருக்கே, செந்தேனே கடலே கனியமுதே, கண்ணே கட்டிப்பசும் பொன்னே, குட்டி வைத்த முத்தே, இரண்டவன் பொக்கிஷமே, கண்ணே பராபரமே, ஈன்ற பொழுதில் பெரிதுமக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க வாழ்ந்து காட்டியவர் இந்த புதுவையின் முதல்வருக்கு எனது அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் அருந்தமிழ் அரியணை உலக தமிழ் அமைப்பு மற்றும் யோகி பதிப்பகம் இணைந்து தமிழ் இலக்கிய நூல் வெளியீட்டு விழாவை நடத்தின.
விழாவிற்கு எழுச்சி கவி சரவணன் தலைமை தாங்கினார். இதில் பல்வேறு தமிழ் அறிஞர்கள் மற்றும் கவிஞர்களின் இலக்கிய படைப்புகள் வெளியிடப்பட்டதுடன் அவர்களின் தமிழ் இலக்கிய பணியை பாராட்டி விருதுகளும் வழங்கப்பட்டன. விழாவில் தமிழ் சங்க தலைவர் முத்து, முன்னாள் கலை மற்றும் பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள், ராஜா பைரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து மரபு கவிஞர் சத்தியமூர்த்தி எழுதிய மனதில் பூத்த மலர்கள் என்ற நூல் வெளியிடப்பட்டது. மேலும் தமிழ் இலக்கியத்திற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பை பாராட்டி படைப்பு சிற்பி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். விழாவில் கலந்து கொண்ட கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், தமிழ் மொழி மற்றும் இலக்கிய வளர்ச்சிக்கு அறிஞர்கள் தொடர்ந்து பங்களிக்க வேண்டும் என வலியுறுத்தி விழாவில் பங்கேற்ற தமிழ் அறிஞர்கள் மற்றும் படைப்பாளர்களை பாராட்டி சிறப்பித்தார். புதுச்சேரி தொண்டமாநத்தம் அம்பேத்கர் திடலில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பிறந்தநாளை முன்னிட்டு சவுதார் விளையாட்டுக் கழகம் சார்பில் கபடி போட்டி நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் புதுச்சேரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த கபடி அணிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தின. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற்ற போட்டிகள் நாக் அவுட் முறையில் நடத்தப்பட்டன. இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சிறப்பு பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. முதல் பரிசை வென்ற அணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ரூபாய் 10,000 ரொக்க பரிசு மற்றும் கோப்பையை வழங்கினார். 2ஆம் இடம் பெற்ற அணிக்கு ராமதாஸ் ரூபாய் 8,000 ரொக்க பரிசு மற்றும் கோப்பையையும், 3ஆம் இடம் பெற்ற அணிக்கு வைத்தியநாதன் ரூபாய் 6,000 ரொக்க பரிசு மற்றும் கோப்பையையும் வழங்கி பாராட்டினார். மேலும் 4ஆம் இடம் முதல் 8ஆம் இடம் வரை பிடித்த அணிகளுக்கு தலா ரூபாய் 3,000 ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. இந்த கபடி போட்டியில் விளையாட்டு வீரர்கள், விளையாட்டு ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு போட்டிகளை கண்டு ரசித்தனர். நிறைவு விழாவில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டதுடன் போட்டியை வெற்றிகரமாக நடத்திய சவுதார் விளையாட்டுக் கழக நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துகள் தெரிவிக்கப்பட்டன. புதுச்சேரி ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கந்தன்பேட், ஆலடிமேட்பேட் மற்றும் பனித்திட்டு கிராமங்களில் பல்வேறு வளர்ச்சி பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி, ஆதி திராவிடர் நலத்துறை நிதி மற்றும் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து வளர்ச்சி நிதி ஆகியவற்றின் மூலம் ரூபாய் 23,91,000 மதிப்பீட்டில் குழந்தைகள் பூங்காவில் விளையாட்டு வசதிகள் அமைத்தல், தார் சாலை மற்றும் குடிநீர் வசதிகளை மேம்படுத்துதல், கந்தன்பேட் மைதானத்தில் சுற்றுச்சுவர் அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் செயல்படுத்தப்படும் இந்த பணிகளுக்கான பூமி பூஜையில் ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் பாலமுருகன், இளநிலை பொறியாளர் சேகர், என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட சேலியமேடுபேட், குடியிருப்பு பாளையம் மற்றும் சார் காசிமேடு கிராமங்களில் ரூபாய் 47.17 லட்சம் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. சேலியமேடுபேட்டில் ரூபாய் 20.52 லட்சம் செலவில் வடிகால் வாய்க்காலின் மீது பாலம் அமைக்கும் பணியும், குடியிருப்பு பாளையம் இடுகாட்டில் ரூபாய் 9 லட்சம் செலவில் குடிநீர் வசதி மற்றும் சாலை மேம்பாட்டு பணியும், சார் காசிமேடு கிராமத்தில் ரூபாய் 17.65 லட்சம் செலவில் குடிநீர் வசதி, சுடுகாட்டு பாதை மற்றும் தகனமேடை சீரமைப்பு பணிகளும் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளன. இந்த பணிகளுக்கான பூமி பூஜையில் ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், உதவி பொறியாளர் பாலமுருகன், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் 11வது நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அவரது உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அப்துல் கலாமின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்.
இந்நிகழ்ச்சியில் கட்சியின் மூத்த ஆலோசகர் ஜெய்சங்கர், விவசாய அணி தலைவர் செல்வம், இளைஞர் அணி துணைத் தலைவர் ஜாகிர் உசேன் உள்ளிட்ட கட்சியின் தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு அப்துல் கலாமின் நாட்டுப்பற்றும் இளைஞர்களுக்கான ஊக்கமூட்டும் சிந்தனைகளையும் நினைவு கூர்ந்து மரியாதை செலுத்தினர். மறைந்த என்ஆர் காங்கிரஸ் மூத்த தலைவர் மாரிமுத்துவின் பிறந்த நாளை முன்னிட்டு மேட்டுப்பாளையம் 4 முனை சந்திப்பில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் மாரிமுத்துவின் மகனுமான பூவரசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மாரிமுத்துவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டதுடன் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், அழகானந்தம், செந்தில் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயபால் ஆகியோர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில, மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மறைந்த மாரிமுத்துவின் அரசியல் மற்றும் சமூக பணிகளை நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்பியனுக்கு உட்பட்ட தானாம்பாளையம் ஸ்ரீ அய்யனாரப்பன் ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயத்தின் ஆடி மாத உற்சவத்தை முன்னிட்டு பெண்கள் பொங்கல் வைத்து வழிபாடு செய்ததுடன் குதிரை விடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மங்கள இசையுடன் தொடங்கிய விழாவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை, கொடியேற்றம் மற்றும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றன. தொடர்ந்து ஸ்ரீ பூரணி பொற்களை சமேத ஸ்ரீ அய்யனாரப்பனுக்கு பெண்கள் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். பின்னர் ஸ்ரீ அய்யனாரப்பனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு மற்றும் முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ பூரணி பொற்களை சமேத ஸ்ரீ அய்யனாரப்பன் வீதி உலா எழுந்தருளினர். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய பஞ்சாயத்தார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.